வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசா ஹெச்ஐஎல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஹெச்ஐஎல்லேருந்து ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. இத 2 ஃபீல்டா பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஃப்ரேம், செகண்ட் வந்து எலக்ட்ரிக்கல். இந்த ஏர் ஃப்ரேம்ல வந்து 12 வேக்கன்ஸீஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல்ல 11 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஏர் ஃப்ரேம்க்கான குவாலிஃபிகேஷன் நீங்க மெக்கானிக்கல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கலுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க எலக்ட்ரிக்கல்ல வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி, என்சிஎல்க்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ். இந்த போஸ்டிங் எங்கெங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில சென்னையில கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புதுச்சேரியில கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கேரளால கொச்சியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது மத்ததெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கு. இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கங்க. ராஜஸ்தான் ஜோத்பூர், குஜராத் போர்பந்தர், மகாராஷ்டிரா ரத்னகிரி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா நாசிக், இந்த இடத்துலயெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி உங்களுக்கு டோட்டலா பார்க்கும்போது 57,000 கிடைக்கும். பட் சேலரின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது 23,000 தான். அது கூட உங்களோட பெனிஃபிட், அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 57 கையில கிடைக்கும். இந்த போஸ்ட்டுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. நீங்க ரிட்டன் எக்ஸாம் 2 1/2 மணி நேரம் எழுதணும். அது வந்து எம்சிக்யூ டைப்ல தான் இருக்கும். பார்ட் 1ல 20 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ், பார்ட் 2ல 40 கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் ரிசனிங், பார்ட் 3ல 100 கொஸ்டின் வந்து மேஜருக்கு தகுந்த மாரி குடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் எதுக்குமே நெகட்டிவ் மார்க் இல்ல. டென்டேட்டிவா எக்ஸாம் டேட்டுமே குடுத்துட்டாங்க. 7/7/2024 ஜூலை 7ஆம் தேதி எக்ஸாம் சண்டே நடக்குது. அதையும் இங்க தெளிவாவே குடுத்துட்டாங்க. பட் டென்டேட்டிவ் தான். மேபி அவங்க சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்க ஆன்லைன் வழியா தான் அப்ளை பண்ண முடியும். www.hilindia.co.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். விருப்பப்பட்டா ஜூன் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணிருங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.